எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன இருக்குன்னா களவாண்ட கிழங்கும் பெரிய முழு காடையும் அடுத்து சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதான் இன்னைக்கு வேற லெவல்ல நம்ம சமையல் பண்ண போறோம். நம்ம இப்போ காடையை கீரை போடுறோம். உங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கணும், கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ காடைக்கு மசாலா தடவி கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இதான் நம்மளோட காடை மசாலா. வச்ச நல்ல மிளகு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட போகிறோம். எலுமிச்சை சாறு சாந்து குழப்பிய மாதிரி இப்படிட்டு குழப்பணும். இப்போ நம்ம காடையை இல்லை அப்படியே தட்டிக்கலாம். பறக்கி போடுவலே சாத்து இப்படி வச்சு வர வேணாம். இப்போ பார்க்கும்போது நம்ம அதுக்கண்டு கொஞ்சம் போல உப்பு இடுவோம். நமக்கு கொஞ்சம் போல மஞ்சள் பொடி கூட இடுவோம். இனி ஒரு கலக்கு நான் தான் எண்ணெய் விடுவேன். பாம் ஆயில், கறி வச்ச கடாயை வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு. இப்போ நம்ம பட்டை வகைகள் போட போகிறோம். அங்கே வந்து காடை பொரியலுக்கு நம்ம சிங்கப்பூர் பையன் பார்த்துட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். நம்ம சமையல் ஸ்டார்ட் ஆகிருச்சு. வெங்காயத்தை போட போகிறோம். நறுக்குன உள்ளி. நம்ம இனி தக்காளியை போடுவோம். இது சும்மா தானே இருக்குது, அதனால மிளகையும் சேர்த்து போடும். ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ காடை நல்லா வந்தாச்சு. இப்படி தான் இருக்குமா. கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் மிளகா பொடி, இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லிப்பொடி. இப்போ நம்ம சிக்கன் பொடி போட போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா திரும்ப உப்பு போடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் போட வரோம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விடணும். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இதை ஒரு கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். எல்லா காடையும் வெந்துக்கிட்டியாச்சு. நம்ம இப்போ என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தின்னு காடை. உங்களுக்கு தின்னணும்னு ஆசை இருந்தால் எங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. நம்ம நினைச்ச மாதிரியே சிக்கன் குழம்பு வந்தாச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி போட போகிறோம். கொத்தமல்லியை போட போகிறோம். ஓகே, தூக்கு டக்குன்னு தின்னுவோம். மதி ஆட்டுனது மதி தலைவரே. நான் இன்னும் தட்ட மட்டும் தான் தெரியல. இப்போ நம்ம எல்லாமே சமைச்சு எல்லாமே சாப்பிட ரெடியா இருக்கு. சுத்தி நம்ம பேபி சாஸ் ஆண்டாது இந்த மாதிரி வச்சு அப்படியே சேர்த்து சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு காடை எடுத்துட்டு இப்படியே ஒரு முழுசா ஒரு கடி சூப்பராக பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கிழங்கு, காடை, சிக்கன் எல்லாம் வச்சு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா, பாய் பாய்.